ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம இந்த ட்ராமாவோட அடுத்த எபிசோட் தான் பார்க்க போகிறோம். ட்ராமாவோட ஓப்பனிங் சீனில் மாஸ்டர், ஹீரோ, மற்ற ஆட்கள் எல்லாருமே பேசிகிட்டே வந்துட்டு இருக்காங்க. இந்த ராணி வந்துட்டு ஒரு பொண்ணை கொலை பண்ணி அந்த பழியத்துக்கு உங்க மேலே போடும் அப்படின்ற மாதிரிலாம் நான் நினச்சி கூட பார்க்கலன்ட்டு. அப்போது ஹீரோ வந்து சொல்லிட்டு இருக்கான், எனக்கு தெரிஞ்சு இந்த ராணி வந்துட்டு நானி அண்ணாவும் எனிமீஸ் ஆகணும் அப்படின்றத மட்டும்தான் நினைக்குமே தவிர இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்காது. எனக்கு என்னமோ அவங்க பையன்தான் அதை பண்ணியிருப்பான்னு தோணுது. ஸோ அவனை பற்றி தான் நம்ம இன்வெஸ்டிகேட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. இருந்தாலும் ஹீரோக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. ஏன்னா அவங்க அண்ணா வந்துட்டு மாடியிலேருந்து கீழே விழுந்திருப்பான்ல, கண்ணு முழிக்கலையே, அவனுக்கு என்ன தான் ஆச்சோ அப்படின்ட்டு ரொம்ப கவலையோடு உட்காந்துட்டு இருக்கான். அந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் வந்துட்டு இருக்கா. ஏய், நீ என்னடி பண்ணுற அப்படின்னு. ஒன்றா தான் ஹோம் ஒர்க்ஸ் பண்ணிட்டானுங்க இதை பற்றி விசாரிக்கிறதுக்கு. அதனால தான்ப்பா நான் உன்னை பார்த்துட்டு போகலான்னு வந்திருக்கேன் அப்படின்னு. என்ன ஹோம் ஒர்க்ஸ் பண்ணியிருக்காங்கன்னு உனக்கு எப்படி தெரியும்? அதான் ஊருக்கே தெரியுமே உனக்கும் உங்கள் அண்ணனுக்கு பிரச்சனை, அதனால உன்னை வந்து ஹோம் ஒர்க்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படி இப்படின்னு. எங்கள் பிரச்சனை எல்லாத்துக்குமே ஒரு பேசும் பொருளாக இருக்கோ, எல்லாருமே வந்துட்டு எங்களை பார்த்து சிரிக்கிறாங்களோ அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்கிறான். அப்போனா என்ன நடந்துச்சுன்னு சொல்லு அப்படின்ற மாதிரி கேட்கும்போது இவனும் பார்த்தீங்கன்னா A to Z என்ன நடந்துச்சோ அதை எல்லாத்தையுமே சொல்லிட்டு இருக்கான். அப்போது ஹீரோயின் வந்து சொல்கிறா, எனக்கு தெரிஞ்சு உன் அண்ணா வந்துட்டு உன் மேலே இன்னுமே பாசமாக தான் இருக்காரு. நீ ஏன் அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கக்கூடாது? நீயுமே பார்க்க ரொம்ப டல்லாக இருக்க, நீயும் உங்கள் அண்ணாவை ரொம்பவே மிஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கு அப்படின்ட்டு. ஸோ ஹீரோ பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு மாதிரி பார்க்குறான். நான் இப்படி இருக்கேன்னு உனக்கு எப்படி தெரியும்? எனக்கு உன்னை பற்றின கேரக்டர்ஸ் தெரியாதா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, ஓ அப்போ நான் உன் மேலே எந்த மாதிரி ஃபீலிங்ஸில் இருக்கேன்னு உனக்கு தெரியுமா அப்படின்ற மாதிரி டக்குன்னு கேட்டுறான். அவளுக்கு என்ன பதில் சொல்கிறதுன்னு தெரில. சரி, உங்கள் அண்ணனை பற்றி யோசி, நான் வரேன் அப்படின்ட்டு அவங்க வந்து போயிட்டுருக்கா. ஹீரோவும் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஸ்மைல் பண்ணுறான். இதுக்கப்புறமா நம்மளோட ஃபர்ஸ்ட் பிரின்ஸை தான் காட்டுறாங்க. அவர் பார்த்தீங்கன்னா அந்த டாக்டர் வந்து செக் பண்ணிட்டு இருக்காரு. எல்லாமே ஓகேவா தான் இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு. அப்போது அந்த அங்கிள் வந்துட்டு நம்ம ஃபர்ஸ்ட் பிரின்ஸை வந்து கூப்பிட்றாங்க. ஸோ இவனும் பார்த்தீங்கன்னா கண் முழிக்கிறான். என் கால் எப்படி இருக்குது அப்படின்ட்டு மாதிரி கேட்கும்போது, நீங்கள் இன்னும் கொஞ்ச நாள் ரெஸ்ட் எடுத்தீங்க அப்படின்னா சூப்பராகவே நடந்துருவீங்க, உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை அப்படின்னு. அப்போ இவன் பார்த்தீங்கன்னா சொல்லிகிட்டு இருக்கான், நீ போய் எங்கள் அப்பா கிட்டேயும் மற்ற ஆட்கள்கிட்டையும் சொல்கிற, நான் இன்னுமே கண் முழிக்கலை, அவர்னால இதுக்கப்புறம் நடக்க முடியாது, அவரோட மூளையில் ஒரு பிளட் கிளாட் வந்து இருக்குது, ஸோ அவருக்கு பழைய விஷயங்கள் எதுவுமே ஞாபகம் இருக்க வாய்ப்பு இல்லை அப்படின்னு. இல்லை லார்ட், என்னால் இந்த மாதிரி பொய்யாலாம் சொல்ல முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, ஓ சொல்ல முடியாதா? உன் பையன் இப்போ தானே வளர்ந்துட்டு இருக்கான், அவனை நீ உயிரோட பார்க்கணுமா இல்லை வேணாமா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, சரிங்கய்யா நீங்கள் சொன்ன மாதிரியே நான் பார்க்குறேன் அப்படின்ட்டு அவர் அங்கேருந்து போயிடுறாரு. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவனுக்கு கை காலெல்லாம் வலிக்குது போல பாவம். அப்போ இந்த அங்கிள் வந்து சொல்லிட்டு இருக்காங்க, நான் வேணா போயிட்டு டாக்டரை கூப்பிட்டு வரவா அப்படின்னு. இல்லை வேண்டாம், இந்த வழியை விட எனக்கு அதிகமான ஒரு வழி இருக்குது. என் தம்பிக்கு அகைன்ஸ்டாக நான் மாற போனேன்ல, அந்த பொண்ணோட டெட் பாடியை பார்க்கும்போது தான் எனக்கு வந்து புரிஞ்சது, நான் தப்பான ஒரு டெசிஷன் எடுத்துட்டேன் அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்கான். என்னால் எதுவுமே பண்ண முடியல அப்படின்னு. ஸோ அவருக்குமே பார்த்தீங்கன்னா அப்படிலாம் எதுவும் கிடையாது, விடுங்க அப்படின்ற மாதிரி ஆறுதல் சொல்கிறாங்க. இதனால தான் நான் இந்த முடிவு எடுத்தேன். அந்த பொம்பளை எப்போ பார்த்தாலும் என்ன வச்சே ஹீரோவை அழிக்கணும்னு நினைக்குது. ஸோ அதனால தான் நான் இந்த மாதிரி ஒரு முடிவை எடுத்தேன். போங்க, போய் எனக்கு கொஞ்சம் வைன் எடுத்துகிட்டு வாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறான். உங்களுக்கு இனி உடம்பே சரியில்லை, அதுக்குள்ளேயும் ஏன் நான் சொன்னது மட்டும் பண்ணுங்க அப்படின்ட்டு ஒரு மாதிரி அழுகுறான். இவருக்குமே என்ன சொல்கிறதுன்னு தெரில. ஸோ இவரும் பார்த்தீங்கன்னா அந்த ஒயினை எடுக்கிறதுக்காக போகிறாங்க. இந்த சைடு அந்த குயினை தான் காட்டுறாங்க. இதுக்கிட்ட அவங்க அசிஸ்டன்ட் வந்துட்டு எல்லா விஷயங்களுமே கன்வே பண்ணிகிட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் பிரின்ஸ் வந்துட்டு இனிமே கண் முழிக்கலை, அவன் கண் முழிச்சதுக்கு அப்புறமா நான் வந்துட்டு சில ஆட்களை அமுச்சு விட்றேன் ஹீரோவை இந்த விஷயங்களை ஃப்ரேம் பண்ணுறதுக்கு அப்படின்னு. ஒரு வேளை அவன் வந்துட்டு இந்த விஷயங்களை பண்ணலைன்னா, லூசுத்தனமாக ஏதாவது பண்ணி நம்மளை மாட்டி விட ட்ரை பண்ணானா, அவன் டெய்லியும் மெடிசன்ஸ் எல்லாமே எடுத்துகிட்டு தானே இருக்கான், அந்த மெடிசனில் பாய்சனை கலந்து கொடுக்க சொல்லுங்க அப்படின்ற மாதிரி அசால்ட்டாக சொல்லுது. இதுக்கப்புறமா நம்ம ஹீரோவை தான் காட்டுறாங்க. இவன் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பிரின்ஸை பார்க்கறதுக்காக வந்திருக்கான். அவனுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, தன்னோட அண்ணா வந்து இப்படி படுத்திருக்கானே அப்படின்னு. ஆனால் அவன் கண் முழிச்சிட்டான் வச்சுட்டான் அப்படின்ற விஷயங்கள் ஹீரோக்கு தெரியாது இல்லை. ஸோ அந்த பிஏ பார்த்தீங்கன்னா, அதாவது அந்த அங்கிள் பார்த்தீங்கன்னா இவனுக்கு மெடிசன்லாம் எடுத்துகிட்டு வந்திருப்பாங்க. பிரின்ஸ், நீங்கள் ஏன் இங்கே வந்தீங்க? நீங்கள் வந்து ஹோம்ஒர்க்ஸில் தானே இருக்கீங்க அப்படின்னு எனக்கும் தெரியும், நான் என் அண்ணாவை ரொம்ப மிஸ் பண்ணேன், அதனால தான் பார்க்கறதுக்காக வந்தேன் அப்படின்ட்டு அந்த காலெல்லாம் எடுத்து பார்க்குறான். கட்டெல்லாம் போட்டிருக்கானுங்க. ரொம்ப ஃபீல் பண்ணி தான் பேசிக்கிட்டு இருக்கான். எது நடக்கக்கூடாதுன்னு நினச்சேனோ அந்த விஷயங்கள் இப்போது நடந்துருச்சு. எனக்கு நல்லாவே தெரியும் அண்ணா, உன்னை வந்துட்டு யாரோ ஒருத்தங்க ஃபோர்ஸ் பண்ணி தான் இந்த விஷயங்களை பண்ண சொல்லியிருக்காங்க அப்படின்னு. கண்டிப்பாக அவங்க யார் அப்படின்றத கண்டுபிடிச்சி இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே நான் ஸ்டாப் பண்ணுவேன். அது மட்டும் இல்லை, இப்போ நீ வந்து அன்கான்ஷியஸாக இருக்க,
என்கிட்ட ஒரு பர்சன் வந்து சொன்னாங்க. உன் மேல இருக்கிற ஃபீலிங்ஸ் எல்லாத்தையுமே சொல்ல சொல்லி. ஸோ இதுவுமே ஒரு நல்ல வாய்ப்பு தான். இதுவரைக்கும் நான் உன்கிட்ட இதெல்லாமே சொன்னது கிடையாது. என் அம்மா இறந்து போனதுக்கு அப்புறமா இந்த உலகத்துல எனக்குன்னு ஒரு உறவு இருக்கு அப்படின்னா, அது நீ மட்டும் தானா? நீ மட்டும் தான் எனக்குன்னு இருக்கிற ஒரு பர்சன் அப்படின்னு. அப்ப அந்த பிஎம்மும் சொல்லிட்டு இருக்காரு. அவருமே அந்த மாரி தான் நெனைக்கிறாரு அப்படின்னு. எனக்குமே நல்லா தெரியும். என்னோட பேர கிளியர் பண்ணணும் அப்படின்றதுக்காக அவனோட லைஃபே வந்து சாக்ரிஃபைஸ் பண்ண ரெடி ஆயிட்டான். எனக்குள்ளேயுமே நெறைய கஷ்டங்கள், வலிகள் எல்லாமே இருக்கு அண்ணா உன்கிட்ட சொல்றதுக்கு. ஆனா, சொல்றதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி தான் எனக்கு கிடைக்கல. ஆனா, ஒரு விஷயத்த மட்டும் நான் நம்புறேன்னா, நம்மளோட அம்மா, நம்ம 2 பேரும் இந்த மாதிரி கஷ்டத்தோட வாழ விரும்ப மாட்டாங்க. நம்மள அவங்க பாதுகாப்பாங்க அப்படின்றத நான் நம்புறேன் அப்படின்னு. சரி அந்த மெடிசன குடுங்க. நானே அண்ணாவுக்கு குடுக்குறேன் அப்படின்ட்டு அத வாங்குறான். லைட்டா ஸ்மெல் பண்ணி பார்க்குறான். அவனுக்கு ஏதோ ஒரு டவுட்டா இருக்கு. அதனால இவன் பார்த்தீங்கன்னா, ஒரு வெள்ளி பின்ன அந்த மெடிசன்ல வைக்கிறான். அது கருப்பாகுது. ஸோ அந்த மெடிசன்ல பார்த்தீங்கன்னா, பாய்சன்லாம் கலந்திருக்கும் போல. இவங்க 2 பேத்துக்கும் பயங்கர ஷாக்கிங்கா இருக்கு. ஸோ இவன் வந்து கேட்டுட்டு இருக்கான். அந்த பிரிஸ்கிரிப்ஷன குடுங்க அப்படின்னு. அத வாங்கி பார்க்கும்போது எல்லாம் கரெக்ட்டா தான் இருக்கு. இந்த மெடிசன யார் கொண்டு வந்து உங்ககிட்ட குடுத்தா அப்படின்ற மாரி கேட்கும்போது, புதுசா இந்த ஹவுஸ்க்கு வந்துட்டு ஒரு மெய்டு வந்திருக்காங்க. அவங்க தான் கொண்டு வந்தாங்க. அவங்கள பத்தி நான் செக் பண்ணி பார்த்தேன். அது அந்த ராணியோட ஆள் தான் அப்படின்னு. ஹீரோக்கு பார்த்தீங்கன்னா பயங்கர வெறுப்பாயிட்டுருக்கு. சரி ஓகே. இவன் கண் முழிச்சான் அப்படின்னா, நான் இங்க வந்தேன், இவன பார்த்தேன் அப்படின்ற விஷயங்கள எதுவுமே சொல்லாதீங்க. இந்த மெய்ட பத்தின விஷயங்களையுமே சொல்லாதீங்க. நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு ஹீரோ அங்கேருந்து போயிட்டுருக்கான். இவன் போனதுக்கு அப்புறமா இந்த பிரின்ஸ் பார்த்தீங்கன்னா கண் முழிக்கிறான். கண்லேருந்து வெறும் கண்ணீரா கொட்டுது. ஹீரோ வந்து சொல்லியிருந்திருப்பாள்ல, இன்னையிலிருந்து நீ மட்டும் தான் என்னோட ஒரே ஒரு உறவு அப்படின்னு. அத சொல்லிட்டு இருக்கான். அத கேட்கும்போதே இவருக்கும் ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஸோ இந்த பிரின்ஸ் வந்து கண் முழிச்சிட்டான் அப்படின்ற விஷயங்கள் லார்டுக்குமே தெரிய வருது. உடனடியா நான் அவன போயிட்டு பார்க்கணும் அப்படின்ற மாரி சொல்லி கிளம்புறாங்க. இந்த விஷயம் இந்த ராணிக்குமே வருது. அவனுக்கு நான் விஷத்த குடுக்க சொன்னேன்ல, என்னாச்சு அப்படின்ற மாரி கேட்கும்போது, விஷம் கலந்த அந்த மெடிசன அங்க இருக்கிற சில ஆட்கள் வந்து கண்டுபிடிச்சுட்டாங்க. ஸோ வேற நல்ல வாய்ப்பு வந்து கிடைக்கல. அதனால தான் எதுவுமே பண்ண முடியல அப்படின்ட்டு. இந்த அம்மாக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு மாதிரி கடுப்பா தான் இருக்கு. சரி, அந்த ஹீரோ பையல வந்துட்டு கொஞ்சம் நல்லா வாட்ச் பண்ணு அப்படின்ற மாரி மட்டும் சொல்லுது. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ராஜா வந்துட்டு அந்த லார்ட் வந்துட்டு பிரின்ஸ மீட் பண்றதுக்காக வராரு. இவனும் பார்த்தீங்கன்னா, தட்டு தடுமாறி எந்திரிச்சு உட்கார்றான். "நீ கண் முழிச்சிட்டியா? உனக்கு ஓகே தானே?" அப்படின்ட்டு. இவனும் அப்படின்ற மாரி சொல்லும்போது, "உன்னை யார் அந்த மாடியிலேருந்து கீழ தள்ளி விட்டா?" அப்படின்ற மாரி கேட்குறாரு. "அன்னைக்கு அன்னைக்கு" அப்படின்ற மாரி சொல்லும்போது, "அங்க ஹீரோ வந்தானா? இல்ல அந்த ராணியோட அண்ணா வந்தானா?" அப்படின்னு. "நான் ஹீரோவ அங்க பார்க்கவே இல்லையே! அப்போ என்னை யாரு? யாரோ?" யாரோ அப்படின்ட்டு அப்படியே இழுத்துக்கிட்டே இருக்கான். ஒரு மாதிரி தலையெல்லாம் வலிக்குது. அப்போ அந்த டாக்டர் வந்து சொல்லிட்டு இருக்காங்க, இவரோட மூளையில வந்துட்டு ஒரு பிளட் கிளாட் இருக்கு. அதனால பழைய விஷயங்கள் எல்லாத்தையுமே இவரு மறந்துட்டாரு அப்படின்ற மாரி சொல்றாங்க. சரி ஓகே. உன்னால எந்த விஷயங்களுமே ஞாபகப்படுத்த முடியலைல. நீ கொஞ்சம் ரெஸ்ட் எடு அப்படின்ட்டு அவரு பார்த்தீங்கன்னா, அங்கருந்து போயிர்றாரு. இந்த விஷயம் பார்த்தீங்கன்னா, ஹீரோக்குமே வருது. இந்த மாதிரி உங்க அண்ணா கண் முழிச்சுட்டாரு. லார்ட் கிட்ட வந்துட்டு நடந்த விஷயங்கள் எதுவுமே தெரியலன்னு சொல்லியிருக்காரு அப்படின்னு. இதே விஷயம் பார்த்தீங்கன்னா, அந்த ராணிகிட்டயுமே போயிட்டுருக்கு. ஸோ இந்த மாதிரி அவன் எல்லா விஷயங்களையுமே மறந்துட்டான் அப்படி இப்படின்னு. இதுக்கப்புறம் இவன் வந்துட்டு நம்மளுக்கு யூஸ் ஆக மாட்டான் அப்படின்ற மாரி சொல்லுது. இதுக்கப்புறமா அந்த லார்ட தான் காட்டுறாங்க. அவங்க அசிஸ்டன்ட் பார்த்தீங்கன்னா, அவருக்கு ஷோல்டர்லாம் அமுக்கி விட்டுட்டுருக்காரு. கேட்குறாரு, "நீ என்ன நெனைக்கிற? ஃபர்ஸ்ட் பிரின்ஸ் வந்துட்டு உண்மைக்குமே மறந்துட்டானா? இல்ல நடிக்கிறானா?" அப்படின்னு. "எனக்கு என்னமோ அவரு நடிக்கிற மாரி தெர்ல" அப்படின்ற மாரி தான் சொல்லிட்டு இருக்காங்க. அந்த நேரம் ஜஸ்டிஸோட மினிஸ்டர் இருக்கார்ல, அவர் பார்த்தீங்கன்னா வந்து ரிப்போர்ட் பண்ணிட்டுருக்காரு. "நான் அந்த கோட்ட வந்துட்டு டீகோட் பண்ணிட்டேன். அது வந்துட்டு அந்த பேயோட அண்ணாவோட ரூம்லேருந்து தான் நாங்க எடுத்தோம். அவரு தான் இந்த கொலைய பண்ணியிருக்காரு" அப்படின்னு. சரி ஓகே. அவருக்கு அப்ப பனிஷ்மெண்ட் குடுங்க அப்படின்ற மாரி சொல்றாங்க. அப்ப அந்த பிஏ வந்து கேட்குறாரு, அப்ப ராணி, "அவளுக்கு என்னால எதுவுமே ஹெல்ப் பண்ண முடியாது. அவன் அண்ணா முட்டாள்தனமா பண்ணதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? ஸோ இதுக்கும் அவளுக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் கிடையாது. அவங்க ஃபேமிலிக்கு நம்ம பனிஷ்மெண்ட் குடுத்து தான் ஆகணும்" அப்படின்ற மாரி இந்த லார்ட் சொல்லிர்றாரு. இதுக்கப்புறமா அந்த ஃபர்ஸ்ட் பிரின்ஸ தான் காட்டுறாங்க. ஸோ இவர பார்த்தீங்கன்னா, வீல் சேர்ல உட்கார வச்சு தான் அந்த பிஏ வந்துட்டு அப்படியே தள்ளிட்டு வந்துட்டுருக்காங்க. ஆமா. ஹீரோ வரதா சொன்னாங்களே! எங்க அவன்? அப்படின்ற மாரி கேட்கும்போது, அவரு வருவாரு அப்படின்ற மாரி சொல்லும்போதே அனௌன்ஸ் பண்றாங்க. ஹீரோ இந்த மாரி வந்துட்டுருக்கான் அப்படின்ட்டு. இவனுக்கு பார்த்தீங்கன்னா, ஒரே ஆர்வமா இருக்கு. எங்க என் தம்பி வரானா அப்படின்னு. ஸோ அவன் வந்ததுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா, ஒரு மாரி பார்த்துட்டு அப்படியே கீழ குனிஞ்சிடுறான். ஹீரோ வந்து சொல்லிட்டு இருக்கான், "நான் எங்க அம்மா கூட இருக்கும்போது நானும் இவனும் செஸ் எல்லாம் விளையாடுவோம். அந்த போர்ட கொண்டு வரீங்களா? ரொம்ப நாள் ஆச்சு. நானும் இவனும் விளையாடணும்" அப்படின்னு. இதோ வரேன்" அப்படின்ட்டு அவர் அங்கருந்து போயிர்றாரு. அப்போ இவர் பார்த்தீங்கன்னா, ஹீரோ கிட்ட வந்துட்டு ரொம்ப ஹார்ஷா பேசுறாரு.
நீ எதுக்கு இங்கே வந்த? அந்த பிளேஸ்லயே உனக்கும் எனக்கும் நடுவில் இருந்த எல்லா பந்தமுமே முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் என்னை பார்க்குறதோ இல்லை என்னை அண்ணான்னு கூப்பிட்றதோ அந்த மாதிரி வேலையெல்லாம் வச்சுக்காத. இங்கேருந்து போ, இங்கேருந்து போ அப்படின்ற மாதிரி ரொம்ப ஹாஷாக கத்தி விட்றான். அவனுக்குமே ரொம்ப கஷ்டமாயிடுது. ஸோ அதனால் ஹீரோ பார்த்தீங்கன்னா அங்கேருந்து கிளம்பிடுறது. அங்கிள் பார்த்தீங்கன்னா அந்த போர்டோட வந்துட்டு இருக்காரு. ஆமாம், எங்கே அவர் அப்படின்னு. நான் தான் அவனை இங்கேருந்து போக சொன்னேன். ஏன் அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, ஏன்னா ஏன்னா அந்த ராணியோட ஆட்கள் இங்கே இருக்காங்க. நானும் அவனும் திரும்ப சேர்ந்துட்டோம் அப்படின்ற விஷயங்கள் தெரிய வந்ததுன்னா அது அவனுக்கு தான் பிரச்சனை. என்னோட வீக்னஸ் வந்துட்டு ஹீரோ தான் அப்படின்றது அந்த ராணிக்கு நல்லாவே தெரியும். என்ன வச்சு அவனை ரொம்ப கஷ்டப்படுத்தும். அதனால தான் என்ன இருந்தாலும் அவன் என்னோட தம்பி, அவன் நல்லா இருக்கணும் அப்படின்றத தானே நான் நினப்பேன் அப்படின்ட்டு அவன் ரொம்ப ஃபீல் பண்ணி அழுகுறான். ஹீரோவும் பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்கான், என் அண்ணா இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணுறதுக்கான காரணம் என்னை பாதுகாக்கணும்னு நினைக்கிறான் அந்த ராணிக்கிட்ட இருந்து. அதனால தான் இவ்வளோ ஹார்ஷாக என்கிட்ட பேசுகிறான் அப்படின்னு ஹீரோவுமே பார்த்தீங்கன்னா அழகாக புரிஞ்சுக்கிறான். இதுக்கப்புறம் அந்த யூவை தான் காட்டுறாங்க. இவன் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு ஃபோர்ஸை அவனுக்குள்ளே செலுத்திட்டு இருக்கான். ஆனால் அவனால் சுத்தமாக முடியலை. ஸோ ஒரு மாதிரி கண்ணெல்லாம் ரெட் ஆகுது. அப்படியே முடியாமல் கீழே விழுந்துடுறான். அவனோட பிஏ பார்த்தீங்கன்னா மெடிசன்லாம் எடுத்து கொடுத்துட்டு இருக்கு. இந்த ரத்த கொதிப்பு ரொம்ப அதிகமாகவே இருக்கு. சீக்கிரமா நான் அந்த ஸ்கேடு மூனை கண்டுபிடிக்கணும். இல்லைன்னா என்னோட சாபத்தை குணப்படுத்த முடியாது அப்படின்ற மாதிரி சொல்றான். ஸோ இவங்க குடும்பத்துக்கு இருக்கிற அந்த சாபம் பார்த்தீங்கன்னா ரத்த கொதிப்பாமா. இப்போதான் இவனோட ஸ்டோரி என்ன அப்படின்ற விஷயங்களை சொல்றாங்க. ஸோ இவன் பார்த்தீங்கன்னா அந்த முன்னோர்கள் கிட்ட தான் வேண்டிட்டு இருக்கான். கூடி சீக்கிரம் நம்மளோட சாபங்கள் எல்லாமே போகணும். அதுக்கு நீங்க தான் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு. அப்போ அவங்க அம்மா சொல்லிட்டு இருக்காங்க, நான் நம்ம குடும்பத்தோட ஒரு சீக்ரெட்டை சொல்கிறேன். அந்த சீக்ரெட்டை நீ தெரிஞ்சுக்கிட்டு அதன்படி நீ இருக்கணும் அப்படின்னு. சொல்லுங்க அப்படின்ற மாதிரி இவனும் கேட்குறான். பல ஆண்டுகளுக்கு முன்னாடி கிரிக்கெட் அப்படின்ற ஒரு ஆர்மி ராஜாவோட போர் தொடுத்து வந்தது உனக்கு தெரியுமா? நல்லாவே தெரியுமே. ஆல்மோஸ்ட் அந்த ராஜாவை தோக்கடிக்கிற மாதிரில இருந்தது அப்படின்னு. ஆமா, அந்த படைகள் எல்லாத்தையுமே உருவாக்குனது நம்மளோட ஃபேமிலிஸ் தான் அப்படின்னு. இவன் ஷாக் ஆயிடுறான். என்னதான் சொல்ற அப்படின்னு. இந்த ராஜா ஒழுங்காவே ஆட்சி பண்ணல. ஸோ நம்ம இந்த ஆட்சியை கைப்பற்றிட்டு நிறைய கொள்கைகள்லாம் கொண்டு வரணும் அப்படின்ற மாதிரி நினைச்சாங்க. ஆனா இந்த போர்ல தோத்து போயிட்டாங்க. ஸோ அதன் மூலமா நம்மளோட முன்னோர் எல்லாத்துக்குமே ஒரு சாபம் கிடைச்சது, ரத்த கொதிப்பு. அது மூலமா தான் 30 வயசுக்கு மேல யாருமே உயிரோட இருந்தது இல்ல. நம்ம முன்னோர்களோட ஆசை என்னன்னு தெரியுமா? அந்த டோக்கனை கைப்பற்றி இந்த ராஜாவோட இடத்துல போய் நம்ம இருந்து இந்த உலகத்தையே ஆட்சி பண்ணணும்னு தான். ஸோ அந்த விஷயங்களை நீ தான் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருப்பாங்க. ஸோ அதைத்தான் யோசிச்சுட்டு இருக்கான். அந்த டோக்கனை கண்டுபிடிச்சு நான் இந்த உலகத்தையே ஆள்றேன் அப்படின்னு. இதுக்கப்புறம் லாஸ்ட் பிரின்ஸை தான் காட்டுறாங்க. இவன் பார்த்தீங்கன்னா அவங்க அம்மாவை போயிட்டு மீட் பண்ணிட்டு இருக்கான். நியூ இயர் வரப்போகுது, உங்கள் அப்பாக்கான கிஃப்ட் எல்லாமே ரெடி பண்ணிட்டியா அப்படின்னு. ஆமாம்மா, ரெடி பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி தான் சொல்லிட்டு இருக்கான். அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். உங்கள் அப்பா கிட்ட எந்த அளவுக்கு காசெல்லாம் சேர்த்து வச்சிருக்காரு. ஸோ அதுதான் நம்மளோட பொக்கிஷம். அதே மாதிரி தான் நீயும் சேர்த்து வைக்கணும். அப்போதான் ஹீரோ பீட் பண்ண முடியும் அப்படின்னு. அவ்வளோ காசுக்கு நான் எங்கே போகிறது அப்படின்ற மாதிரி கேட்கும்போது இந்த அம்மா பார்த்தீங்கன்னா ஒரு 3 பேர் சொல்லுது. இவங்க எல்லாத்தையுமே உனக்கு தெரியும்ல அப்படின்னு. இவனுக்கு ஒரு மாதிரி ஆகுது. இவங்க 3 பேர் கூட தான் நான் கொஞ்சம் வேலைகள்லாம் பண்ணியிருக்கேன் அப்படின்னு. அவங்கக்கிட்ட நிறைய காசெல்லாம் இருக்கு. ஸோ அவங்கள கரப்ஷன் அப்படின்ற பேரில் போட்டு கொடுத்துரு. அவங்கக்கிட்ட இந்த காசு நம்மளுக்கு வந்துடும். உங்கள் அப்பாவுக்கும் உன் மேலே ஒரு நல்ல அபிப்பிராயம் வரும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கு. இவனும் சரிங்கம்மா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறான். ஆனால் இவனுக்கு ஒரு டவுட்டு. நம்ம இந்த 3 பேர் கூட சேர்ந்து ஒர்க் பண்ணணும் அப்படின்ற விஷயங்கள் அம்மாவுக்கு எப்படி தெரியும்ட்டு. அந்த பிஏ பார்த்தீங்கன்னா கதறான். நான் எதுவுமே சொல்லலை, நான் உங்களுக்கு லாயலாக தான் இருக்கேன் அப்படி இப்படின்னு. சரி சரி பதறாத, இந்த விஷயங்களை யார் பண்ணாங்க அப்படின்றத மட்டும் நீ கண்டுபிடி அப்படின்னு. இதுக்கப்புறமா அந்த ராஜாவோட பிஏ இருப்பார்ல, அவர் பார்த்தீங்கன்னா யூவை போயிட்டு மீட் பண்றான். அவன் பார்த்தீங்கன்னா அவரை மேலேருந்து கீழே வேற பார்த்துட்டு கண்டுபிடிச்சிடுறாரு. நீங்க ராஜாவோட பிஏ தானே அப்படின்னு. அடடா, உங்க வம்சத்துல இருக்கிறவங்க எல்லாருமே பயங்கர புத்திசாலி நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா அது இப்பதான் நம்புறேன். லார்ட் உங்களை மீட் பண்ணணும்னு சொன்னாரு அப்படின்னு. ஸோ அப்படியே லார்டும் யூவும் பார்த்தீங்கன்னா மீட் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. இப்போ லார்ட் சொல்லிட்டு இருக்காங்க, எனக்கு என்னோட ஸ்டேட் ரொம்ப முக்கியம். உன்னோட ஹெல்ப் எனக்கு வேணும். ஸோ நம்ம 2 பேரும் சேர்ந்து ஒர்க் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, இங்க பாருங்க, நான் ஒரு காமனான ஒரு மனுஷன் தான். நான் ராயல் பீப்புள்ஸ்க்கெல்லாம் ஒர்க் பண்ண விரும்பல. அது மட்டும் கிடையாது. இந்த மக்கள் எல்லாருமே ரொம்பவே அமைதியா இருக்கணும் அப்படின்றத தான் நான் விரும்புறேன் அப்படின்ற மாதிரி அவன் சொல்றான். ஸோ அந்த லார்டுக்கும் பார்த்தீங்கன்னா என்ன சொல்றதுன்னு தெரில. ஆனா இந்த யூ பார்த்தீங்கன்னா இந்த நாட்டையே ஆளணும் அப்படின்ற மாதிரி தான் ஒரு பிளான் போட்டு வச்சிருக்கான். பட் இந்த லார்டு கிட்ட இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கான். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த எபிசோடு முடியுது.
நாளைக்கு நம்ம அடுத்த எபிசோட் பார்க்கலாம். இந்த ட்ராமா உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.